ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மின்யாங் ரூமில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூம்குள்ளே போவாங்க. மின்யாங் வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருப்பா. நீ நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கணும் சரியா, அக்கா நாளைக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. சரியாக்கா, வீட்டுக்கு போய் ஹாலில் தூங்காதீங்க, என்னுடைய ரூமில் பெட்டில் தூங்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்க, சேஃபாக இருங்கக்கா. இனி நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். இனி என்னால் முடிஞ்ச நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனி நம்ம வாழ்க்கையில குக்கிக்கு இடமே கிடையாது, அது நம்ம வாழ்க்கையில அவ்வளோதான் அப்படின்னும் போது இவனடா இவ்வளோ பொறுப்பாக பேசுறா, இதெல்லாம் இப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்துட்டு சரி நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் எப்போதும் போல, இனி நானே உன்னை தப்பான வழியில போக சொன்னாலுமே நீ போக மாட்டேன், அந்த அளவுக்கு தெளிஞ்சுதான் வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கிளம்புறாங்க. அங்கிருந்து வீட்டுக்கு வந்து கதவை திறக்க ஏதோ பல வருஷமா மூடி கிடந்த பாலடைஞ்ச பங்களாவை திறக்கிற மாதிரி இருட்டா குகை மாதிரி இருக்க. ரூம்ல பழைய புக்ஸ் எல்லாம் விற்கிற கடை மாதிரி கசகசன்னு இருக்குது. இதை பார்த்ததுக்கு ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்திருது. இவ்வளோ நாள் நமக்கு நடந்தெல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் நம்ம ஆசைப்பட்ட ட்ரீம் லைஃப் நமக்கு கிடைச்சது. எல்லாம் கனவு தான், கனவா நினைச்சு மறந்தாலும் எல்லா கனவும் இன்னையோட முடிஞ்சது. இனிமேல் நம்ம நிஜ வாழ்க்கை வந்தாச்சு, அதை கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சலிப்பா யோசித்துக்கிட்டு எல்லா ரூமையும் அப்படியே போய் பார்க்குறாங்க. அப்போ டெஸ்க்ல இருந்த மின்யங் போட்டோவை தொடச்சி தூசி தட்டி வச்சுட்டு அவங்க போட்டோவையும் எடுத்து நிமிர்த்தி வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உடனே பம்பரமா வேலைய ஆரம்பிச்சு வீட்டை ஒதுங்க வச்சு கிளீன் பண்ணி அழகா மாத்துறாங்க. ஸோ தண்ணியை வச்சு வீட்டை தொடச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல் போகும்போது கொண்டு போன பேக்கை பார்த்து அதை பத்தின ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு வந்துற. ஸ்கூல் யூனிஃபார்மே தொட்டு பார்த்துட்டு அப்படியே சோகமா இருக்கிறாங்க. எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், என்ன மட்டும் ஞாபகம் இல்லையா, என்ன அவ்வளோ ஈஸியா மறந்துட்டியா, நான் அவ்வளோ சீக்கிரமா உன் நினைப்புல இருந்து போயிடுவேனா என்ன அப்படின்ற மாதிரி ஹை குக்கி பாக்கெட்டை பிரிக்கிற சத்தம் நான் ஸ்டாப்பா அவங்களுக்கு கேக்குது. ஸோ காதை கை வச்சு அப்படியே டைட்டா முடிக்கிறாங்க. ஆனா சத்தம் கேட்டுட்டே இருக்க கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிக்ட் ஆன மாதிரி குக்கியை தேடி அவங்க பேக்ல தேடுறாங்க. அதுல ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வரும். இது மட்டும் தான் நான் கடைசி சாப்பிட்ற பீஸ், இதுக்கப்புறம் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. மின்யாங் வந்து குக்கி நம்ம வாழ்க்கையில இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஞாபகமே இல்லாம சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி போக அதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் ஏன்டா மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆக தான் வந்திருப்பாங்க. அது விஷயமா ஜின் கிட்ட பேசிட்டு இருக்க. என்கிட்ட கூட இப்ப எதுவும் சொல்றது இல்ல, கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, உங்களையும் காணோம் சியோவையும் காணோம், இது போதாதுன்னு அந்த கன்சல்டன்ட்டையும் காணோம். ஸ்கூலுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு சியோவை இப்போ பிடிச்சிட்டாங்க, அந்த கன்சல்டன்ட் செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்களா, அது உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா அதான் நடந்துச்சு, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கு. என்னடா 3 பேரை மொத்தமா காணோம், என்னையும் காணோன்ற பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு வந்தேன். அது போக நான் ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆக போறேன். இவ்வளவு நாளா என்னுடைய ரூபத்துல இருந்த லீயை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ நீ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாவே போக போறியா, முடிவே பண்ணிட்டியா, சரி நான் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி சொல்றேன், கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி சொல்றேன், சரி சரி பண்ணி கொடு, எக்ஸாம்லாம் வரப்போகுது நல்லா எழுது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த ஹை குக்கிக்கு அடிக்ட் ஆன எல்லாருமே நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக பார்க்காம குக்கியை தேடி பைத்தியமான மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்து இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, ஃபோனை கூட அட்டன் பண்ணல, போனதே போனீங்க, குக்கீஸை மொத்தமாக கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அது இல்லாமல் பைத்தியமே பிடிக்குது, படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீங்கள் இப்படி பாதியிலே கை கழுவிட்டு போனால் என்ன பண்ண முடியும், எங்கள் நிலைமையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த குக்கிக்கு அடிக்ட் ஆன எல்லாருமே நம்ம ஹீரோயினை சூழ்ந்து நிற்க. நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணியே ஆகணும், இதுக்கு மேலேயும் அது இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம், நீங்கள் இல்லாத இந்த டேஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தோம், இனியும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை கேட்க நம்ம ஹீரோயின் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோடைய ரூம்மேட் வர, ஹே என்ன நடக்குதுங்க, வாஷ்ரூம்க்கு வந்தாலுமே இப்படி தான் பேசிட்டு இருக்கணுமா, சரி நீ என்ன ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் சட்டுன்னு அதுவா, அது நான் படிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், ஸோ அது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க. அந்த பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே போயிட்டாங்க. நல்ல விளையாடா தப்பிச்சோண்டா சாமி, இந்த பொண்ணு வந்து எப்படியோ காப்பாத்திட்டா, அவளால நமக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்க. அது எப்படிங்க உங்களை அவ்வளோ சீக்கிரமா விட்டுருவோம், கடவுளா வந்து எங்களுக்கு குக்கி கொடுத்து ஹாப்பி ஆக்குனீங்க, நாங்க நினைச்சு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நடக்க ஹெல்ப் பண்ணீங்க, இப்ப பாதியிலே போனா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுது, 1 மணி நேரம் கூட எங்களால அது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறுபடியும் ஹீரோயின் பின்னாடி மொத்தமா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. என்னடா இதுல இருந்து அடுத்தது நம்ம எப்படி தப்பிக்க முடியும், எனக்கு அந்த குக்கி எப்படி செய்யணும்னு கூட தெரியாதுடா, இப்படி ஆவிகள் மாதிரி என் பின்னாடி வந்து என்ன ஏன்டா பயமுறுத்துறீங்க அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்க. ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி எதிரில் ஒரு பையன் நிற்கிறான். வேற யாரும் இல்லை, நம்ம சியோ தான். ஃபேஸ் ஃபுல்லாக காயத்தோட நம்ம ஹீரோயின் முன்னாடி நிற்கிறான். டேய் உனக்கு அழிவே இல்லையா, தலைக்கு மேலே தண்ணி ஒன்னாலும் உனக்கு ஒன்றுமே ஆகாதா, உன்னுடைய தலையெழுத்து ரொம்பவே நல்லா இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை உறைஞ்சி போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க. சியோவும் ஹீரோயினை வன்மத்தோடய பார்த்து நின்றுட்டு இருக்கிறான். முகம் ஃபுல்லாக அடிபட்டு பாவமாக இருப்பான். ஸோ இப்படி இருக்க அடுத்த சீனில் தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவள் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் நான் மதியம் உன்னை பார்க்க வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுவாங்க.
இருக்காங்க. ஸோ அதை பார்த்து மின்யாங், நான் இருக்கும்போது என்னை வந்து பார்க்குறது கிடையாது, நான் காணாமல் போனால் இவ்வளோ நாள் தங்கச்சின்னு தேடி அலைய வேண்டியது, இவங்களை என்ன தான் சொல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவளே எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ண. ஆனால் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருவா. அங்கே இருந்த ஸ்டாஃப் அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் வச்சுருவாங்க. நீங்கள் இப்போவே நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை, பொறுமையாக நடங்க, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், முதல்ல மனசு நார்மலாக இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தால் கூட போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மின்யாங்குக்கும் குக்கி கவர் பிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்து அதிகமாக கேட்க டைட்டாக காதை கை வச்சு மூடி கத்துறாங்க. அங்கே இருந்தால் அவருக்கே பயமாகிட்டு, நான் நல்ல விஷயம் தான்டா சொன்னேன், வேற எதுவும் தப்பாக பேசலையே, இவங்க ஏன் இப்படி காதை முடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்குள்ள மின்யாங் வந்து நார்மல் ஆகிடுவா. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளை பார்த்து சியோ அப்படியே நின்றுட்டு இருப்பான், எதுவுமே பேச மாட்டான். ஹீரோயின் என்னதான் மின்யாங் சொன்னதை கேட்டு இவனுக்கு என்னாச்சுன்னு கூட ஃபோன் பண்ணி கேட்காம இருந்தாலும் அவங்களுக்கு அவன் மேலே ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். அவனை இப்படி பார்த்ததும் என்னாச்சு உனக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்ற போது மெதுவாக அவங்க கிட்ட பேச பயந்த மாதிரி அப்படியே கேட்குறாங்க. ஆனால் சியோ எதுவுமே பேசாம அப்படியே பாவமாக நடந்து போயிடுவான். அவன் பேசியிருந்தா கூட நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவன் இப்படி பேசாமல் பாவமாக போனதை பார்த்து இவங்க சேட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேரும் ஸ்பெஷல் கிளாஸ் தான் போவாங்க. அங்கே டீச்சரும் வந்திருக்க மாட்டாங்க தானே. ஸோ அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயினோடைய ரூம்மேட் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஆமாம், அந்த டீச்சர் கிளாஸ்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது, அவர் வர்ற மாதிரி எனக்கு தெரியல, இங்கே டெய்லி வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கிளாஸ்லேயே இருந்துடலாம், இங்கேருந்து யாராவது போய் ஸ்டாஃப் ரூமில் சொன்னாதான் அடுத்தது ஏதாவது நடக்கும் அப்படின்னு சின்சியராக சொல்ல அங்கே இருந்த 3 பேருமே இந்த உலகத்தில் இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க அவன் வந்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போயிடுவா. அவன் போனதும் ஜின் வந்து சியோ கிட்ட பேசுவான். ஆனால் சியோ தலையை கூட நிமித்தாம குனிஞ்சே தான் இருப்பான். டே சியோ, 3 நாள் எங்கே போனேன், என்னாச்சு உனக்கு, இனி நான் குக்கி சாப்பிட மாட்டேன், ரொம்ப நல்லது, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு அவன் கிட்ட பேச அவன் ஆல்ரெடி ஏதோ சொல்ல முடியாத சோகத்தோட இருப்பான் இல்லையா. ஸோ எதுவுமே பேச மாட்டான். அப்புறமா மெதுவாக நிமிர்ந்து, எனக்கு நடந்தது இருக்கட்டும், நீ சொன்ன மாதிரி தான் நானும் நீ ஹை குக்கி சேல்ஸ் பண்ண போறது கிடையாது, லாண்ட்ரி ரூமை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன், நம்ம இதோட நிறுத்திக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து, நீ ஆல்ரெடி ஜாலியாக தானே இருக்க, இந்த பிஸ்னஸை பண்ணி நீ வாழணும்னு இல்லை, நீயும் இனிமேல் இதை பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்ற மாதிரி நீ முதல்ல சொல்லு, அங்கே என்னாச்சு, நீ எப்படி இங்கே இப்படி இருக்க, திடீர்னு எப்படி இந்த முடிவு எடுத்த அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் அவன் எதுவுமே பேசலை. ஜின் அதுக்குள்ள அவனுடைய சட்டையை பிடிச்சி தூக்கி அவனை டேபிளில் அடிச்சு உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. எங்க ஜின் வந்து அடுத்த அடி அடிக்க போக அதுக்குள்ள சியோவுக்கு கோவமாரி ஜின்னை செவத்தோட வச்சுட்றான். அவனை அடிக்க போனவன் அடிக்காம அப்படியே அழுதுடுறான். நான் இவ்வளோ நாள் நீ சொன்னதெல்லாம் கேட்டேன்னு என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் ஒன்றும் உனக்கு பயந்து எதுவும் செய்யலை, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ என்னுடைய தேவைக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஜின்னுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போகுது. உன்னை மாதிரி ஒருத்தெல்லாம் எனக்கு இனிமேல் தேவை கிடையாது, என்னுடைய மூஞ்சிலேயே இனிமேல் நீ முழிக்காத அப்படின்னு பேக் எடுத்துட்டு அழுதுட்டே போயிட்டான். ஸோ இதை கேட்ட ஜின்னும் அழுதுட்டான். ஹீரோயின் தான் அவங்க பின்னாடி ஓடி போவாங்க. ப்ளீஸ் நீ சொல்ல, உனக்கு என்னாச்சு, நீ சொன்னா தானே தெரியும், இப்படி அமைதியாக இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவனை தடுத்து நிறுத்தி கேட்க, ஓ நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா, இல்லைனா தெரியாதா என்ன நடந்திருக்கோன்னு, அதான் தங்கச்சியை காணோன்ற மாதிரி நான் அங்கேயே இருக்க வச்சிங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லை அது நான் வேணும்னே பண்ணலை, நிஜமாவே அவள் அங்கே இல்லை தான், ஆனால் அதை சொல்லி நான் நியாயப்படுத்த விரும்பல, அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதான் தங்கச்சிக்காக தானே இவ்வளோ நாளாக போராடினீங்க, வந்துட்டால எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நல்லது தானே நடந்திருக்குது, அப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ அப்படின்னும் போது, நீ சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ அன்னைக்கு போனதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஹெல்ப்பா, இதுவரை பண்ணது போதாதா, இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, போதும் இவ்வளோ நாள் பண்ணதே போதும், எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு நிஜமாவே நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்ல இருந்து போயிடுங்க, என்னையும் விட்டு போயிடுங்க, அது ஒன்று தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டான். ஆனால் ஹீரோயின் அவனை விடாம மறுபடியும் அவனை தடுத்து நிறுத்தி கேட்குறாங்க. சியோ அளவே செஞ்சிட்டா, எங்க என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எல்லாம் போதும், நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி நினைச்சா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போக ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச தோணலை. அப்புறமா சியோ அங்கேருந்து லாண்ட்ரி ரூம் சூனியக்காரிக்கு கால் பண்ணுவான். இங்கே பாருங்க, இன்னைக்கு தான் நம்ம பிஸ்னஸ்க்கு கடைசி நாள், நீங்கள் லாண்ட்ரி ரூமை க்ளோஸ் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது, இவ்வளோ நாளாக நீங்கள் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ், சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் லாண்ட்ரி ரூம் தான் சொர்க்கம்னு இருந்தால் அவளுக்கு அதை ஏற்றுக்க முடியலை. இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த வேலையை விட்டுட்டா என்னால் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கதறி அழுக, கஸ்டமர்ஸ்க்கு இது தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க, ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, நான் 30 நிமிஷத்தில் அவங்களுக்கு சொல்லிடுறேன், நீ அதுக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். சூனியக்காரி பாவம் என்ன பண்ண எங்கே போகன்னு எதுவுமே தெரியாமல் பைத்தியம் ஆகிடுவா. அங்கே நம்ம ஹீரோயினும் உள்ள வர, இங்கே பாருமா அவன் இப்படி சொல்லிட்டான்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவகிட்ட அழுது, அப்புறமா சிசிடிவி முன்னாடி போய் நின்று புலம்ப, நான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சது தப்பு தான், நான் உங்களை பார்க்க வந்திருக்க கூடாது, இந்த அப்பாவையை மன்னிச்சு வேலையில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு காலில் விழாத குறைய கெஞ்சிட்டு இருப்பா. ஹீரோயினும் என்ன சொல்லன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க. ஆனால் சாஃபா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அங்கே இருந்து அடுத்த சீனில் சியோ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி விட்றான். அதான் இந்த மாதிரி இனிமேல் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி. அதை பார்த்த கஸ்டமர்
கஸ்டமர்ஸ்க்கு எதையோ இழந்த மாதிரி கஷ்டமா இருக்குது. மின்யங் அவங்க ரூம்ல இருந்து ஹை குக்கியை உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு கோவத்துல கோட்டை கழட்டி வீசிட்டு போறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த சீன்ல ஹீரோயின் மின்யங் கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு நான் ஸ்டாப்பா கால் வந்துட்டே இருக்குது. அந்த பசங்க பாவம் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஜின் கிட்ட பேசிட்டேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சீக்கிரமாவே எனக்கு ஒரு வேலை தேட போறேன். என்னுடைய ஃபேக்டரிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கேயும் போய் பார்க்கணும். இல்லைனா கால் சென்டர் ஜாபுக்கு போலான் இருக்கிறேன். இல்லைனா அவ்வளோதான், என்னுடைய மண்டையே குழம்பி போயிடும் அப்படின்னு மினியங் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த சீன்ல ஹீரோயின் ரூம்மேட் உட்காந்து படிச்சிட்டு இருக்க யாரோ வந்து டப்புன்னு கதவை தட்டுவாங்க. எவன்டா இது இவ்வளோ வேகமாக தட்டுறான், அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க எல்லாம் குக்கி பிஸ்னஸ் கஸ்டமர் தான். ஹீரோயின் எங்கன்னு தேடுவாங்க. அவங்க இல்லைன்னதும் குக்கியை தேடி ரூமை அப்படியே புரட்டி போட்டுருவாங்க. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் குக்கி கிடைச்சிருது. அவன் அதை தேடி அலைஞ்ச வெறியில இதை பார்த்ததுமே டபுள் ஹாப்பினஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க அவன் கையில் இருந்ததை மற்ற எல்லாரும் பார்த்துட்டு ஸ்வீட்டை பார்த்த மாதிரி அவனை சூழ்ந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அங்கேருந்து லாண்ட்ரி ரூமுக்கு போய் கதவை தட்டி எல்லாரும் குக்கி இல்லாமல் பயங்கர பைத்தியமாவே மாறிடுறாங்க. அடுத்த சீன்ல சியோ உட்காந்து படிச்சிட்டு இருக்க ரூம்குள்ள வந்த ஜின், உன்னால அங்க எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க படிச்சிட்டு இருக்கியா, நீ நல்ல மூலக்காரன் தான்டா, கரெக்டா எக்ஸாம் வர டைம் பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்ப படிக்கவும் முடியாம அந்த குக்கி இல்லாம எல்லாரும் பாவம், ஆனா நீ உட்காந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், அதானே உன்னுடைய பிளான் அப்படின்னு போது நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்கிட்ட பேசாதன்னு, என்னுடைய விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் குக்கி எடுத்து ஜின்னுக்கு கொடுத்துட்டான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருவாங்க. ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. அங்க உட்கார கூட முடியாம கழுத்து வலியோட அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருக்க. ஆனா அங்க வேலை முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வர வாசல்ல ஹை குக்கி சப்ஸ்டன்ஸ் கிடக்கும். என்னடா இது கல்கண்டு மாதிரி இருக்கு, நம்ம வீட்டு வாசல்ல யாரடா இதை கொண்டு வந்து போட்டதுன்னு யோசிச்சுட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதும் அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டு உள்ள இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போவாங்க. ஆனா அதுக்குள்ள சூனியக்காரி கால் பண்றா. ஆமா, இவ்வளவு நாளா அங்க ஒர்க் பண்ணியே, குக்கி பேக்கிங் ஒர்க், டெலிவரி ஒர்க் எல்லாம் தெளிவா பண்ணியே, உனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியுமா, நீ அதை பார்த்திருக்கியா, என்கிட்ட கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல சூனியக்காரி பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு வர்ற மாதிரி குக்கி பண்ற இன்கிரீடியன்ட் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டா. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே மும்முரமா குக்கி செய்ய அந்த மிஷின்குள்ள இருந்து மெதுவா வெளியில எடுத்து பார்க்க குக்கி வந்து ரெடியா இருக்கும். ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதை எடுத்து சூனியக்காரி சாப்பிட அப்படியே ஹை குக்கி தான், அதோடைய எஃபெக்ட் அப்படியே இருந்திருக்கும். ஹீரோயினுக்கு அதை பார்த்து மனசு மாறிடும். உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு போவாங்க. ஹாஸ்டல் ரூம் குப்பையா இருக்கிறத பார்த்து இங்க எல்லாருக்குமே குக்கி தேவைப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பாங்க. நான் குக்கியை சேல் பண்ண தொடங்கிட்டேன், ஆனா இனி லாண்ட்ரி ரூம்ல இருக்காது, நீங்க கேட்டா உங்க கைக்கு வரும், ஆனா அதோடைய வேல்யூ 3 மில்லியன் இல்ல 6 மில்லியன், விருப்பம் இருந்தா வாங்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல ஒரு பொண்ணு இவங்க கிட்ட குக்கி வந்து வாங்க, இனி நீங்களே செஞ்சு தர போறீங்களா, இவ்வளவு நாளா ஏன் சொல்லாம போனீங்க, இனி அப்படி பண்ணாதீங்க, 6 மில்லியன் என்ன 600 மில்லியன்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், ஆனா நீங்க கண்டினியூஸா கொடுக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு குக்கி சேல்ஸ் மறுபடியும் செம பீக்ல ஆரம்பிக்க எல்லாரும் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களாவே வீட்டில் வச்சு குக்கி செஞ்சு அதை பேக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து வேற லெவலில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதையும் ட்ராப் பண்ணிடுவாங்க. மின்யாங் தங்கி இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு டியூ டேட் வர்றதுக்கு முன்னாடி பணத்தை கட்டிடுவாங்க. பணம் ஒரு பக்கம் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்க, ஆனா கடைசியில இருந்த சப்ஸ்டன்ஸ் காலி ஆகிடும். இனி அதை தேடி எங்க போக போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் வந்து குக்கி தர சொல்லி கெஞ்சிரான். எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துடுச்சு இல்லையா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கிட்டாங்க, என்கிட்ட வேற ஸ்டாக் இல்ல, நீ வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அவன் கொஞ்சம் கூட கேட்குற நிலமையில இல்ல, நீ மட்டும் எனக்கு கொடுக்கலனா என்ன வேணாலுமே நடக்கலாம், நான் இப்போ ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா கேட்பான். ஹீரோயின் அவனை தட்டி விட்டு காலை உதறி விட்டு நடக்க எதிரில் செய்ய வந்துருவான். உனக்கு எங்க கிடைச்சது இதெல்லாம் அப்படின்னு கேட்க, என்ன பேசுற நீ, உனக்கு இப்போ என்ன வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நீ மறுபடியும் குக்கியை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சியோ கரெக்டாக கேட்க ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இவனுக்கு மட்டும் நம்ம எது பண்ணாலுமே தெரிஞ்சிருதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதில் தான் நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க, கடைசியில் என்னாச்சுன்றதுலாம் தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.